ஆளத் தெரியாதவங்க கையில தமிழகம் சிக்கியிருக்குங்கிறார். ஆளத் தெரியாதவன் கையில இந்தியாவே சிக்கியிருக்கு. அதைத்தான் பொதுமக்கள் பேசிட்டு இருக்காங்க. எத்தனை பிரச்சனைகள். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு பிரதமர் எப்பப்பா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அந்த வார்த்தை. ராணுவ வீரர்களை வைத்து தீவிரவாதி முகாம்களை அழிக்கிறது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், என்னுடைய ஆட்சியின் மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்வார்ல. அவர் இந்திய மக்கள் மீது எவ்வளவு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்திட்டு இருக்காரு தெரியுமா? ராணுவத்தை வைத்து இல்ல, இவருடைய தவறான மக்கள் விரோத கொள்கைகளால். ஜிஎஸ்டிங்கிறது இந்திய மக்கள் மீது நடத்துகின்ற சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தானே. இப்போ ஒரு டீ குடிக்கிறீங்க, ஒரு சிங்கிள் டீ குடிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு டாக்ஸ் இருக்கா இல்லையா? அந்த கப்புக்கு ஒரு டாக்ஸ் இருக்கா இல்லையா? அதுல போடுற சீனிக்கு ஒரு டாக்ஸ் இருக்கா இல்லையா? பாலுக்கு ஒரு டாக்ஸ் இருக்கு, கேஸுக்கு இருக்கு. அப்புறம் அதை கொண்டு வந்து கொடுக்கின்ற அந்த பெட்ரோல், அந்த வேன், அது எல்லாத்துக்குமே டாக்ஸ் டாக்ஸ் டாக்ஸ்ன்னு கழுத்து தாண்டி தலைக்கு மேல டாக்ஸ் போய் நிக்குதுன்னா அது இந்திய மக்கள் மீது நடத்தப்படுகின்ற சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இல்லையா? கேஸுக்கு திடீர்னு பார்த்தா 50 ரூபாய் விலையேற்றி விட்டுறாரு, அது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இல்லையா? பெட்ரோல் டீசல் விலை ஏறுது, அது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இல்லையா? விலைவாசி இன்ஃபிளேஷன் கட்டுக்கடங்காத அளவுக்கு போயிருக்கு, அது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இல்லையா? அப்படிதான் இந்திய மக்கள் மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார் சொந்த நாட்டின் பிரதமர். அவருக்குத்தான் ஆளத் தெரியவில்லை. பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இளைஞர்கள் வேலை வாய்ப்பே இல்லாம இருக்காங்களே, வேலை வாய்ப்பே இல்லையா அந்த படித்த இளைஞர்களுக்கு? இவர் எடப்பாடி என்ன சொல்றாரு, திமுக வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரும்னு சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதியில, அதை நிறைவேற்றலங்கிறாரு. இல்லையா? எத்தனை டிஎன்பிஎஸ்சி தேர்வு மூலமா எத்தனை பேருக்கு பணி ஆணையை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. துறையில் கடந்த 50 மாதத்துல 50,000 கூட தாண்டல. டிஎன்பிஎஸ்சி மூலமாக தமிழக இளைஞர்கள் அந்த தேர்வில் வெற்றி பெற்று பணி ஆணைகளை ஒவ்வொரு மாதமும் நம்முடைய முதல்வர் கொடுத்துட்டு இருக்காரு. எடப்பாடி அவர்கள் பேப்பர் படிக்கிறாரா இல்லையா? தூத்துக்குடி துப்பாக்கி சூட டிவியில பார்த்தேன்னார்ல, இப்ப அந்த டிவியை கூட அவர் பாக்குறாரா இல்லையாங்கிறது தெரியல. அது மாதிரி சிட்கோ, டிட்கோ, தொழில் கழகங்கள், தொழில் வளர்ச்சி நிறுவனங்கள், மகளிர் சுய உதவி குழு, அந்த குழுக்கள் மூலமாக எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அது மாதிரி பிங்க் ஆட்டோ, பெண்களுக்கு சுய காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக பிங்க் ஆட்டோவை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்களா இல்லையா?